வெல்கம் டு அவர் சேனல். STET 2026 ரிசல்ட் திடீர் தடை உத்தரவு முக்கிய அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடைபெற்றது. அதற்கான தேர்வு முடிவுகள் ரிசல்ட் வெளியிடக்கூடிய தேதி எதிர்பார்க்கப்படும் பட்சத்தில் அதிரடியான தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. என்ன காரணத்திற்காக இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது, இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதா, இதற்கான காரணம் என்ன என்பது பற்றிய அறிவிப்புகளை தெரிந்து கொள்வோம். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் ஆசிரியர்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்பொழுது வெளியிடக்கூடும், அவர்களுக்கான கூடுதல் மதிப்பெண்களை வழங்க வேண்டும், தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட எதிர்பார்ப்புகள் அதிகரித்து வரும் நிலையில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்ட சிறப்பு தகுதி தேர்வு டெட் முடிவுகளை வெளியிட கூடாது என்று இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்டாய கல்வி உரிமைச் சட்டத்தின்படி பணியில் உள்ள ஆசிரியர்களும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. 5 ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான காலக்கெடுவை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்களை 55 இருந்து 50%, பட்டியலின மற்றும் பழங்குடியினத்திற்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 45 இருந்து 40% குறைத்து தமிழ்நாடு அரசு கடந்த ஜனவரி மாதம் அரசாணை பிறப்பித்தது. இதேபோல் பொது பிரிவினருக்கான குறைந்தபட்ச மதிப்பெண்களை 60 இருந்து 50% குறைக்க கோரி பொது பிரிவை சேர்ந்த ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட 3 ஆசிரியர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்தனர். அதில் பீகாரில் பொது பிரிவினர்களுக்கு குறைந்தபட்ச தேர்ச்சி மதிப்பெண்கள் 50% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல தமிழகத்திலும் பொது பிரிவினருக்கான மதிப்பெண்களை குறைக்க உத்தரவிட வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பிக்க பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கு 50% மதிப்பெண்கள் மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பரிசீலிக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர்கள் கோரியிருந்தனர். பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான சிறப்பு தகுதி தேர்வு நடந்து முடிந்துள்ள நிலையில் இந்த வழக்கு நீதிபதி ஆஷா முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது பொதுப்பிரிவு ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வில் குறைந்தபட்ச மதிப்பெண்களை குறைப்பது தொடர்பாக தமிழக அரசு கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த கோரிக்கை முடிவை நீதிமன்றத்தில் தெரிவிக்க ஏதுவாக வழக்கு விசாரணையை ஜூலை மாதம் 24ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ள நீதிபதி அதுவரை சிறப்பு தகுதி தேர்விற்கான முடிவுகளை வெளியிடக்கூடாது என்று இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளார். இந்த உத்தரவின் மூலமாக 24ஆம் தேதிக்குள் விசாரணை தள்ளி வைக்கப்பட்டிருப்பதால் அதுவரை தேர்வு முடிவுகளை வெளியிடக்கூடாது என இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மிக விரைவில் அவர்களுக்கான தேர்ச்சி மதிப்பெண்கள் பொது பிரிவினர்களுக்கும் மதிப்பெண்கள் குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் ஒரு பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.